இந்த ஜெனரேஷன் பீப்பிளுக்கு ரிட்டயர்மென்ட் பிளானிங் ரொம்ப, ரொம்ப அவசியம். ஏன்னா, நமக்கு முன்னால இருந்த தலைமுறையில பார்த்தீங்கன்னா, அவங்க ரிட்டயர் ஆகும்போது அவங்களுக்கு ரிட்டயர் ஆனதுக்கப்புறம் பென்ஷன் கிடைச்சிட்டு இருந்தது. அதாவது கவர்ன்மென்ட் எம்ப்ளாயீஸ். ஆனா, இப்ப பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் சரி, தனியார் நிறுவன ஊழியர்களுக்கும் சரி, யாருக்குமே வந்து இந்த பென்ஷன்ங்கிற ஆப்ஷன் கிடையாது. ஸோ, நீங்க தான் அதுக்கு இப்ப இருந்தே பிளான் பண்ணணும். அதுக்கு வெறும் சேவிங்ஸ் மட்டும் பத்தாது. ஏன்னா, சேவிங்ஸ் வந்து இன்ஃப்ளேஷனையே பீட் பண்ண முடியாது. ஸோ, நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், என்பிஎஸ், என்பிஎஃப் இந்த மாரியான இன்ஸ்ட்ருமென்ட்ல நம்ம முதலீடு பண்ணுவதன் மூலியமா மட்டும் தான் நமக்கு ரிட்டயர்மென்ட்க்கு தேவையான தேவையான கார்பஸ நம்மளால சேர்த்த முடியும். இதுவும் இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் ஏன் நம்ம பிளான் பண்ணோங்கிறது பார்த்தா, முதல்ல முதல் நமக்கு முன்னால இருந்த தலைமுறைகளுக்கெல்லாம் வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்னு சொல்றது வாழ்நாள் காலம் வந்து குறைவா இருந்தது. ஆனா, இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 80, 90 வயசு வரைக்கும் வாழ்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல கிடைச்ச அட்வான்ஸ்மென்ட், அவங்க சாப்பிடுற ஹெல்த்தியான ஃபுட்ஸு இதெல்லாம் தான் காரணம். ஸோ, அப்ப 60 வயசுல ரிட்டயர் ஆகுறாங்க அப்டின்னா, அவங்க அடுத்த ஒரு 30 வருஷத்துக்கு வந்து பென்ஷன் வர மாரி அவங்க பிளான் பண்ணணும். அதே மாரி இன்ஃப்ளேஷன் ஏறிட்டே இருக்கும்போது, அவங்களுக்கு ஆகுற செலவும் வந்து எச்சாயிட்டே இருக்கு. ஸோ, அந்த அளவுக்கு நம்ம கார்பஸ் பில்ட் பண்ணணும். ஸோ, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லியரா பிளான் பண்றோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம சேமிக்கக்கூடிய மாதம் மாதம் சேமிக்கக்கூடிய பணத்தோட அளவும் குறைவா இருக்கும். ஸோ, நம்ம ரிட்டயர்மென்ட் பிளானிங் வந்து நம்ம 25, 30க்குள்ளயே நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிரணும்.